ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சென்னை ஆலந்தூர் வடக்கு பகுதி தாவேக்க செயலாளராக இருந்தவர் வேம்புலி. இவர் பரங்கிமலை பகுதியைச் சேர்ந்த கணவனை இழந்த பெண்ணுக்கு நள்ளிரவில் வீடு புகுந்து பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் சிக்கினார். கடந்த திமுக ஆட்சி காலத்தில் மகளிர் உடற்பயிற்சி மைய பொறுப்பாளராக அந்த பெண் நியமிக்கப்பட்டார். சட்டசபை தேர்தல் முடிந்த பிறகு தாவேக ஆட்சிக்கு வந்தது. இந்த நிலையில் அடிக்கடி உடற்பயிற்சி மையத்துக்கு சென்ற வேம்புலி பொறுப்பில் நீடிக்க வேண்டும் என்றால் தனது ஆசைக்கு இணங்க வேண்டும் என்று அந்த பெண்ணை வற்புறுத்தி வந்தார். நள்ளிரவு நேரத்தில் அடிக்கடி பெண் வீட்டு கதவையும் தட்டினார். சம்பவத்தன்று நள்ளிரவில் வீடு புகுந்து பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தான். பெண் கூச்சலிட்டதால் அங்கிருந்து வேம்புலி தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பரங்கிமலை போலீசில் பெண் புகார் செய்தார். கணவனை இழந்த பெண்ணுக்கு தாவேக நிர்வாகி வேம்புலி பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம் அரசியல் களத்தில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. வி த லீடர்ஸ் அரசியல் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை, அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் தாவேகவை கடுமையாக விளாசினர். இந்த சம்பவம் தொடர்பாக பரங்கிமலை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். வேம்புலி தலைமறைவானார். அவரை பதவியிலிருந்தும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் தாவேக தலைமை நீக்கியது. வேம்புலியை பிடிக்க பரங்கிமலை தனிப்படை போலீசார் தேடுதல் வேட்டை நடத்தி வந்தனர். இந்த நிலையில்தான் அவர் பெங்களூருவில் பதுங்கியிருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து பெங்களூரு விரைந்த போலீசார் வேம்புலியை கைது செய்து சென்னைக்கு அழைத்து வந்தனர். பின்னர் ஆலந்தூர் மகிழா கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.